ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீனிவாசன் சமையல். இன்னைக்கு வீடியோவில் சவ் சவ் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சவ் சவ் வந்து ஒரு நீர்க்காய். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இருக்கிறதுனால இது செல் டேமேஜை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு உதவக்கூடிய ஒரு முக்கியமான காய் இது. அதுவும் போக இதில் வந்து விட்டமின் சியும் ஃபோலேட்டும் ரொம்ப இருக்கு. இது வந்து பாடியினுடைய ஃபங்க்ஷனை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அதனால ஏதாவது ஒரு ஃபார்மில் வந்து கண்டிப்பாக நம்ம சவ் சவ்வை உணவில் சேர்த்துக்கிடணும். வாங்க இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான சவ் சவ் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு சவ் சவ் எடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி பெரிய துண்டுகளை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு பொரியல் வந்து நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். நல்லா சுத்தம் பண்ணிட்டு ஒரு குக்கரில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சவ் சவ் வந்து நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு. இப்போ காரத்துக்காக ஒரு துண்டு மிளகாய் வந்து இந்த மாதிரி வெட்டி கூட சேர்த்துக்கிறேன். அது கூடவேவும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். பொதுவாக நம்ம எந்த விதமான பொரியல் கூட்டு இந்த மாதிரி நீர்க்காய்கள்ல செய்யறப்ப வந்து மிளகாய் தான் சேர்க்கணும் காரத்துக்கு. அதுதான் நல்லா இருக்கும். ரொம்ப கம்மியா, அதாவது ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து லேசா இந்த மாதிரி சுத்தி மேல ஊற்றி விடுங்க. அதே மாதிரி உப்பும் வந்து ரொம்ப கம்மியா தான் சேர்க்கணும். கூட்டுகளுக்கு எல்லாம், கூட்டு பொரியல் எல்லாம் இந்த மாதிரி நீர்க்காயில செய்யறப்ப அப்பதான் வந்து நல்லா இருக்கும். இது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா இதுலவே வந்து ஒரு ஒரு இனிப்பு தன்மை இருக்கும். அதுதான் வந்து அதிகமா இருக்கணும். அதனால உப்பு கம்மியா சேர்த்துக்கோங்க. இப்ப குக்கரை மூடி வச்சாச்சு. இது வந்து கரெக்டா ஒரு விசில் மட்டும் வைங்க, போதும். இப்ப பாருங்க, ஒரு விசில் வந்துருச்சு. கேஸை வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இது வந்து ஒரு விசில்லையே வந்து நல்லா வெந்திருக்கும் காய். நம்ம கவலைப்பட வேண்டாம். பாருங்க, சூப்பரா வெந்துருச்சு. அதாவது குலையாம நம்ம குயிக்கா வந்து பண்றதுக்கு குக்கர்லயேவும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தண்ணி ஊத்தி ஒரு விசில் வச்சுட்டீங்கன்னா சரியான பதத்துல வெந்துரும். இப்ப பாருங்க, நான் ஒரு காய் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். பாத்தீங்களா, நல்லா வெந்துருச்சு. இந்த அளவு வெந்திருந்தா போதும். நம்ம இன்னும் இதை வந்து தாளிக்கணும். இப்ப வந்து நம்ம தாளிச்சிடலாம் இந்த பொரியலை. இந்த பொரியல் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ நீங்க பயன்படுத்திக்கிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அது கூடவேவும் கொஞ்சமா கருவேப்பிலை நல்லா வந்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப இது கூடவேவும் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதா வெட்டி சேர்த்திருக்கிறேன். நீங்க சின்ன வெங்காயம் இருக்குன்னா அது கூட சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு இப்ப இதை நல்லா வந்து நம்ம வதக்கணும். இதை வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்க கூடாது. ஓரளவு கலர் மாறுற வரைக்கும் வதக்குனா போதும். இப்போ நம்ம இது நல்லா வதக்கியாச்சு. இப்ப இது கூடவேவும் நம்ம இந்த அளவு வதக்குனா போதும். நம்ம வேக வச்சிருந்த காயை வந்து சேர்த்துக்கிடணும். இப்ப நம்ம சேர்த்தாச்சு. பாருங்க, நம்ம ஊத்துன தண்ணி வந்து இந்த காய்க்கு கரெக்டா இருக்குது. எந்த விதமான நீர்க்காய் நீங்க வந்து குக்கர்ல வச்சாலும் கம்மியா தண்ணி ஊத்தி செய்யுங்க, கரெக்டா இருக்கும். இப்ப ஸ்டவ்வை வந்து நல்லா சிம் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம ரொம்ப கலந்து விடக்கூடாது. லேசா பொத்துனாப்புல ரொம்ப ஜென்ட்லா வந்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும். ஏன்னா காயெல்லாம் வந்து குழஞ்சிடக்கூடாது. அதுல இருக்கக்கூடிய லேசா நீர்த்தன்மை மட்டும் போற அளவுக்கு நம்ம வதக்கினா போதும், சரியா இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம நல்லா வதக்கியாச்சு. இப்ப இந்த மாதிரி காய்கறி வந்து நீர்க்காய்களை நம்ம குக்கர்ல வைக்கிறப்ப வந்து சீக்கிரமா வேலை முடிஞ்சிரும். காலையிலலாம் கொஞ்சம் டைம் இருக்காது இல்லையா? அப்போ இந்த மாதிரி நம்ம செய்ய முடியும். இப்ப இது கூடவேவும் ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் வந்து அதிகமா நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கிடணும். இப்போ தேங்காய் துருவல் இந்த அளவுக்கு சேர்க்கறதுனால வந்து காய் ரொம்ப நல்லா இருக்கும். லேசா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ உப்பு நம்ம ஏற்கனவே போட்டோம், அதனால நீங்க திருப்பி உப்பு போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த பொரியல் வந்து நம்ம இப்ப சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். இந்த சவ் சவ் பொரியல் வந்து சாதத்து கூட அப்படியும் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடலாம். ஒரு சைட் டிஷ்ஷாவும் வச்சு சாப்பிட முடியும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதிகமா காரம் இருக்காது. ரொம்ப நல்லா இருக்கும். இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால நீங்க அடிக்கடி உணவுல சேர்த்துக்கோங்க. சவ் சவ் இது வந்து கூட்டா பண்ணலாம், பொரியலா பண்ணலாம். இப்படி நிறைய ரெசிபிஸ் இருக்கு சவ் சவ்ல. இன்னைக்கு நான் வந்து பொரியல் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணுங்க. பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஸ்ரீனிவாசன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசன் சமையலில். தேங்க்யூ.